அடிப்படையிலே யோசித்து பார்ப்போம். தந்தையிடம் மகன் வருகிறான், தன்னுடைய சொத்தை கேட்கிறான். அதே போலதான் நாமும் கடவுள் கொடுத்த வாழ்வை ஜல்தாகே ஜாலிக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் வாழ்வேன் ஃபாதர். இல்லை என்ன தப்பு இருக்கு? நான் நல்லா இருக்கேன், என்கிட்ட பணம், நான் நல்லா இருப்பேன், ஜாலியா எப்ப பாரு என்ன பண்றது, ஜாலியா இருக்கிறது. ஒரு நாள் பஞ்சம் வருகிறது, அவன் எங்கு மனம் மாறுகிறான் என்று நல்லா நீங்க பார்த்தீங்கன்னா, உணவு, உடை, இருப்பிடம் ஒரு மனிதனுடைய அடிப்படை தேவை. அந்த அடிப்படை தேவையிலே ஒரு அடி விழும்போது என்ன பண்ணுவான், கடவுளே அப்பா பாரு 4 பூசை வச்சாலும் 4 பூசையில் அம்மா வந்து நிற்கும். கை வலிக்காது, கால் வலிக்காது, முட்டி வலிக்காது, ஃபேன் வேணாம், ஒன்றும் வேணாம், சரியாகட்டும், எட்டி பார்க்காது. கரெக்டா? இதுதானே கடவுளிடம் ஓடி வருகிறோம். துன்பம் என்றால் ஓடி வருகிறோம். எங்க வரணும்? அடி விழுந்த உடனே ஐயோ ஃபாதர், என் பிள்ளை கீழே வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ஃபாதர், நட முடியல ஃபாதர், ஒன்றுமே முடியல ஃபாதர், பேக் போன்லாம் போயிடுச்சு ஃபாதர், முட்டு மோது கண்ணீர் அழுவ எல்லாம் நடக்கும். புள்ள நடந்து ஆஃபீஸ் போன பிறகு அந்த அம்மாவை பார்க்கவே முடியாது. கை தூக்கின கை இங்கே தூக்கவே தூக்காது. ஏன்? கடவுள் நல்லது செய்து விட்டார். அவர்கள் அப்படி மனம் மாறுகின்றார்கள். மனம் மாறுகின்றான். அழகா பாருங்களேன், அவனுக்கு பண்ணி சாப்பிட்ற சாப்பாடு கூட கிடைக்கல. அப்ப எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பான் பாருங்க. அந்த இடத்துல சொல்றான், நானும் என்னுடைய கடவுளுக்கும் தந்தைக்கும் எதிராக பாவம் செய்து விட்டேன், மனம் வருந்தல். இதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஒரே ஒரு நிமிஷம், ஆண்டவரே நான் மனம் மாறுகிறேன், என்னுடைய தவறை ஏற்றுக்கொள்கிறேன். அதுதானே கிடையாது. நான் எங்க ஃபாதர் தப்பு செஞ்சேன்? எல்லாம் பொய் பேசுறான், நான் பேசுறேன். எல்லாம் புரணி பேசுறான், நான் பேசுறேன். எல்லாம் மற்றவன் குடும்பத்தை கெடுக்கிறான், நான் கெடுக்கிறேன். எல்லாம் கோயிலுக்கு வந்து தூங்குறான், நான் தூங்குறேன். எல்லாம் கோயிலுக்கு வந்து சண்டை போடுறான், நான் போடுறேன். எல்லாம் நரகத்துக்கு போவான், நானும் போவேன். அப்படிதானே?